ரீசென்ட்டா லிஸ்ட் அவுட் எடுத்ததுல, கம்பெனிஸோட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 450,00,000 கோடி வந்து வேல்யூ வந்து இன்கிரீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது ஓவரால் மார்க்கெட் கேப்னு சொல்லுவாங்க ஸ்டாக் மார்க்கெட்ல. அதாவது இருக்கிற லிஸ்டட் கம்பெனிஸ் வந்து ஆஸ் பர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் டேட்டா வந்து 5564 5500 கம்பெனி. இது எல்லாத்தோட மார்க்கெட் கேப்ன்றது ஒரு ஷேர் வேல்யூ மல்டிப்ளைட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன் அ கம்பெனி. அப்ப இவ்ளோ கம்பெனிஸோட வேல்யூ தான் இப்ப நீங்க சொல்ற 450 லாக் குரோர்ஸ் இந்தியாவோடது. இது வந்து வேரி ஆயிட்டே இருக்கும். ஏன்னா டெய்லி ட்ரேடிங் நடக்கும்போது வேல்யூஸ் இவ்ளோ லட்சம் கோடி குறையுது, ஏறுது இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். இது மார்க்கெட் கேப் டூ ஜிடிபின்னு பார்க்கும்போது, ஆக்சுவல் ஜிடிபி வந்து இப்போ ஒரு 3 to 3.5 ட்ரில்லியன் டாலர்ஸ் மதிப்புல இருக்கு. ஸோ அது வந்து இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணும்போது 147% அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 145, 147%. இது இந்தியாவோட வேல்யூ கம்பேர் பண்ணும்போது அதிகமா தான் இருக்கு. வேல்யூவேஷன்ஸ் அதிகம். இதுதான் பஃபெட் இண்டிகேட்டர்ன்னும் சொல்லுவாங்க. இப்போ பஃபெட் வந்து ஒரு மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது அது எவ்வளோ வேல்யூவேஷன்ஸ் இருக்கு. இந்தியாவோட ஆவரேஜ் வேல்யூவோட இது இவ்வளோ அதிகமா இருக்கும்போது, மார்க்கெட் வேல்யூவேஷன் அதிகம் தான் சொல்லுவாங்க. பட் கம்பேரிங் இந்தியா குரோத் ஃபேஸ்ல இருக்கு. இன்னும் நெக்ஸ்ட் 10, 20 இயர்ஸ் வந்து இந்தியாவோட எதிர்காலம் நல்லா இருக்கு அப்படின்னும்போது, ஏர்னிங்ஸ்லாம் இன்கிரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா இது அட்ஜஸ்ட் ஆகறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு.